ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் கதைகளோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு கணவனும் சரி ஒரு மனைவியும் சரி சண்டை வரும்போது என்ன நினைப்போன்னா, நம்ம இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு குட்டி கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க காணொளிக்குள்ளே போகலாமா? எல்லா கதைகளை போலவும் இந்த கதையிலையும் ஒரு கணவன் மனைவி ஒரு பொண்ணு பையன் இருக்கிறாங்க. மனைவி தன்னோட கனவுகளை விட்டுட்டா. என்னென்னா அவளுக்கு ஒரு பியூட்டிஷியனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது காலையிலே எந்திரிச்சு கடை திறக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னோட குழந்தைங்களுக்கு டிஃபன் செய்ய முடியாது, லஞ்சு செய்ய முடியாது, டின்னர் செய்ய முடியாது, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை இக்னோர் பண்ணிட்டாங்க. கணவனுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் என்ன அதெல்லாம் ஒரு வேலையா, பரவாயில்ல விடு, சும்மா தானே இருக்கிறா அப்படின்னு என்கரேஜ் கூட பண்ணலை. நீ பண்ணு, நான் இருக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வருது. அப்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, நான் இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு செகண்ட் கூட மூவ் ஆகாது, உங்கள் லைஃபே முடிஞ்சு போயிடும்னு அந்த மனைவி சொல்கிறாங்க. கணவன் சொல்கிறாரு, நான் இல்லைன்னா உன் வாழ்க்கையே போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் 2 பேருமே அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்துட்டு பயப்படுறாங்க. அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணிக்குவாங்களோ, அடிச்சுக்குவாங்களோ, சண்டை இன்னும் அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அழுகுறாங்க, கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, கடவுளே எங்கள் அம்மா அப்பா இனிமேல் சண்டை போடக்கூடாது, நாங்கள் நல்லா படிக்கணும், இவங்க சண்டை போட்டால் எங்களால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடவுள், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எது வேணாலும் நினச்சிக்கலாம். அப்படி வேண்டும்போது சரி, அவங்க சண்டை முடிஞ்சிருச்சு. அந்த கணவன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். மனைவி சாப்பிடலை, பசியில் போய் படுத்துட்டாங்க. கணவன் கண்டுக்கலை. குழந்தைகளை மட்டும் அந்த மனைவி சாப்பிட வச்சுட்டு, ஏன்னா தாய் உள்ளம்ல, சாப்பிட வச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இருவருக்கும் வெவ்வேறு கனவு வருது. கணவனுக்கு எப்படி வருதுன்னா, மனைவி இல்லாத வாழ்க்கை கனவுல வருது. காலையில் எந்திரிக்கிற மாதிரிக்கும், எந்திரிச்சு கடன்னு சாப்பாடு செய்கிற மாதிரிக்கும், குழந்தைங்களை எழுப்பி விட்டு ப்ரஷ் பண்ணி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு லஞ்சுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு வீட்டை கூட்டி பாத்திரத்தை விளக்கி ட்ரெஸ்ஸை துவைச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு திருப்பி பார்த்தா குழந்தைங்க அங்கேக்கு எங்கே ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாதிரி, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது. எப்படின்னா அந்த மனைவி பண்ணுற வேலையெல்லாம் தான் செய்கிற மாதிரி அவர் கனவு வருது. மனைவிக்கு எப்படி கனவு வருதுன்னா, கணவன் ஆஃபீஸில் போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திட்டு வாங்கிறது, லோன் கட்டுறதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது, வீட்டு லோனு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசுறது, இதெல்லாம் அந்த மனைவி நேரில் பார்க்குற மாதிரி கனவு வருது. அப்போ 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மனைவி எந்திரிச்சு கணவன் நல்லா இருக்காரான்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மனைவி படுத்ததுக்கப்புறம் கணவன் எந்திரிச்சு மனைவி நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்க தானே செய்யும். காலையில் எந்திரிச்சோடனே மனைவி கணவர்கிட்ட சாரிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கணவனும் சாரிங்கன்னு கேட்குறாங்க. இந்த சாரியை எல்லாரும் கேட்டுட்டா அந்த உலகத்தில் சண்டை இருக்காது. குழந்தைங்க ஒரு பிரச்சனையில் வாழ மாட்டாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்படி சாரி கேட்டோடனே அந்த மனைவி கேட்குறாங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மந்த் எண்ட் இல்லை, லோன் கட்டணும், அதனால தான் அப்படின்றாங்க. உனக்கு எதுவும் ஆசை இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது, எனக்கு பியூட்டிஷியன் ஆகணும், நான் என்ன மட்டும் இல்லை நிறைய பேரை அழகாக ஆக்கி காட்டணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்றாங்க. சரி, நான் அவங்க கூட இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவு உனக்கு வேலை செஞ்சு தரேன், நீயும் உன்னோட கனவை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. ஏன்னா கணவன் மட்டும் இல்லை, மனைவியும் வாழ தான் பிறந்திருக்காங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணுங்கிறதுக்காக தான். ஒரு ஆணுக்கு அடிமையாக ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கு அடிமையாக ஆணை கட்டி கொடுக்கல. அவங்கவுங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. ஒரு வாழ்க்கை தான். கெட்ட பழக்கத்தை விடுங்க, கோபத்தை விடுங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் சந்தோஷமாக பாருங்கள். சில கஷ்டங்கள் வரலாம், சங்கடங்கள் வரலாம், அதெல்லாம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீ இப்படி தான் இருக்கணும், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க கனவுகளை நோக்கி அவங்கவுங்க ஓடுங்க. 2 பேரும் தங்களை நம்பி பிறந்த குழந்தைங்களுக்கு டைம் ஒதுக்குங்க. ஹாப்பியாக இருங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இந்த காணொலி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.